நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஷ்வா டிவி குடும்பமாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நினைப்பது நடக்கும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அல்ல, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஆசீர்வாத வேளையை ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேளையிலும் கூட கத்தாவே நாம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வாத தருணமாக செபிக்கிற ஆண்டவரை, நீர் மகனோடு பேச வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. அப்பா, இதை பார்க்குற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறோம். முதலிருந்து முடிவு வரைக்கும் தவப்பனை நீர் நடத்தர வேண்டுமா செபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த சிலுவை பாடுகள் உள்ள இந்த ஆண்டுடைய சிலுவை பாடுகள் நடந்த அந்த நிகழ்வுகளை தியானிக்கிற இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருக்குள் இந்த வேத வசனங்களை தியானிப்போம். ஆண்டவருக்குள் அந்த பாடல்களை பாடுவோம். ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவநதியாம், குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவநதியாம், தூங்கரத்த ஊற்றி மூழ்கி, தூங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மை அடைந்தே மேன்மையாகினேன், தூய்மை அடைந்தேன் மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சென்னி வீலா கை காணின்று சிந்திதோ தூயரோடன்பு, சென்னி வீலா கைகாலின்று சிந்துதோ தூயரோடன்பு, மன்னஈதை போன்ற காட்சி, மன்னஈதை போன்ற காட்சி, எந்நாளிலுமை எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடாய்
என்ன காணிக்கை ஏந்திடுவேன்? எந்த ஆறும் பொருள் ஈடாகும், எந்த ஆறும் பொருள் ஈடாகும். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேன்மையானது சிலுவை தான், ஆண்டுடைய சிலுவை தான். சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது, வாழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள், சரித்திரமும் சொல்கிறது. சிலுவை நம்மை உயர்த்துகிறது, சிலுவை நம்மை வாழ வைக்கிறது, சிலுவை எல்லா இக்கட்டுக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் மத்தியிலே செய்த நன்மைகள், நம்முடைய திருச்சபைகளிலே செய்த நன்மைகள், நம்முடைய கிராமத்திலே அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் செய்த நன்மைகள், எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றி பலிகள் செலுத்தி நாம் தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி ஏசப்பா. நீ செய்த நன்மைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உன்னதத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவராக இருந்து நடத்தின தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா, உலகத்தில் இருந்து எங்களையும் கூட கத்தாவை உமக்கென்று பிரித்து எடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நீ நல்லவராக இருந்து நடத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரை உமது கரம் எங்களோடு இருந்து எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வருகிறீரே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அந்த நாள் ஆண்டவர் நாங்கள் எங்கு சென்றால் ஆண்டவர் உமது கரம் எங்களோடு இருந்த ஆண்டவரை. நீர் ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிறே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. செல்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை. என்னைக்கு அடங்காத நன்மை செய்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாள் எங்கள் தேவைகளை சந்தித்து வருகிறீரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, நீர் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர். நீர் போதுமானவர் இருந்து கத்தாவை நடத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே உமது கிருபை எங்களை சூழ்ந்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமது கிருபை உமது தயவு உமது இறக்கம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போதுன்னு சொன்னீங்களப்பா. ஏசப்பா, அதிகாலம் தேடக்கூடிய கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமது கிருபை எவ்வளவு பெரியது ஏசப்பா. ஏசப்பா, உமது சேட்டைகள் எங்களை மறைத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன். அதே போல ஆண்டவர், நீர் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, நீர் செய்த நன்மைக்கா நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், முழு உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்கிற தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழ்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கத்தாவே, நல்ல நடக்கூடிய வழி எங்களுக்கு ஆண்டவரை ஞானத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, உமது கிருபைதாப்பா, எங்களால் ஒன்றுமில்லை ஏசப்பா. பிள்ளைகள் படிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து நல்ல திருமணம் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. பிள்ளைகள் உமது ஊழிய பாதையில் நடத்த கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் ஆண்டவரை, நீர் எங்களோடு இருப்பவர் பெரியவர் ராஜா. ஏசப்பா, நீங்க ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்த ஆண்டவரே, நீங்க நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. எங்களை உமது உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிறீரே, அதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. எங்களை காண்பவர் ஆண்டவரே. இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமாப்பா தகப்பனே, கடந்த காலங்கள் போற ஆண்டவரே, கடந்த ஆண்டிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை நன்மையா நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்திலும் 2026 வருடத்திலும் கூட கர்த்தா, இந்த 2வது மாதத்தில் கடைசி நாட்கள் வந்து நிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, எங்கள் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றினரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு நான் ஞானத்தை நடக்க வேண்டிய வழியை போதித்து நான் ஞானத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை துதிக்கக்கூடிய கிருபையை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் வாயை விரிவாய் தர உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நாங்கள் வாய் விட்டு உம்மை துதிக்க ஜெபிக்க ஆண்டவரே, நீங்க உதவி செய்தருளும் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நான் நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ, நீர் ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, என் உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக பாவத்துக்கு மாறித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்துக்கு மாறித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா, உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையா என் உடலை தருகிறேன், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக மீட்கும் பொருளாக உம் ரத்தம்
வென்றீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையுண்டார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 43வது அதிகாரத்தின் 18-19 நாம் வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிய, நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும், நான் வனாந்தரத்திலே வழியையும், அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. முந்தின காரியங்களை குறித்து நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இப்பொழுதே நான் புதிய காரியங்களை இப்பொழுதே செய்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நாம் விசுவாசித்தால் தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கசப்புகள், எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கடன் பிரச்சனைகளால் நெருக்கங்கள், எத்தனையோ மனுஷங்களால் நிந்தனைகள், எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றையும் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை மறந்தீர்கள். ஆண்டுடைய வசனம் எப்படி கிரியை செய்யும், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தெரியும், தோன்றும் என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனம் சொல்கிறது. வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவாந்தர வெளியிலே வனாந்தரம் போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செழிப்பான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது, அதே அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகளும் உங்கள் ராஜாவுமானவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் தான் நமக்கு ராஜா. உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கலாம், எத்தனையோ அதிகாரிகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய முகங்கள் நம்முடைய ராஜாவை நோக்கி திரும்பும் பொழுது நம்முடைய காரியங்களை புதிதாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்கிறது, ஏசாயா அதே அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்த ஜனங்கள் தான், குறைந்த மக்கள் தான், ஆனாலும் அவருடைய துதியை அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் நாம், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆண்டுடைய துதியை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த மனிதர்கள் மத்தியிலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 44:3 சொல்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தாகம் இருந்தால் தான் ஆண்டுடைய வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் போய் தங்கும். தாகம், வசனத்தை குறித்து தாகம், ஆண்டவரை குறித்து ஒரு தாகம் இருந்தால்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையான காரியங்களை செய்வதற்கு அவரால் முடியும். நாம் அவிசுவாசியாக இருந்தால் ஆண்டுடைய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாது. நாம் விசுவாசத்திலே பலன் கொண்டு ஆண்டுடைய வேத வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 44:6 சொல்கிறது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான், அவரே முந்தினவரும் அவர் தான், பிந்தினவரும் அவர் தான், ஏகோவா ஈரே அவர் தான்.
ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைக்குள் நாம் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய காரியங்களை மாற்றி புதியவைகளை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை வியாதியிலே கஷ்டப்படுகிறீர்களா? வியாதி, இன்னும் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறீர்களா? குடும்ப காரியங்களிலே பிரிவினைகள் இல்லை கஷ்டப்படுகிறீர்களா? எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, 44:18 சொல்லுகிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுள் எல்லா மனுஷனையும் படைத்தார். ஆனால் ஒரு காலங்களிலே நாமும் கூட இப்படி தான் இருந்தோம். உணராமல் இருந்தோம், காணாதபடி இருந்தோம். கண்கள் அதாவது கேட்டோம், செவிகள் கேட்டோம், அதை கேளாதது போல் இருந்தோம், செவிட்டு விரியனை போல் இருந்தோம். அதே போல் இன்றைய நாட்களிலும் கூட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் நாம் மீண்டும் அந்த குழிக்குள் விழாதபடி ஆண்டவருடைய வேத வசனத்தை முழுவதுமாக பற்றி கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வதற்கு வல்லவராயிருக்கார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத விலையை நிறைவு செய்வோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாறச் செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார் இயேசு, நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், நம்மை இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், நாம் இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென்,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னது போல, இந்த வசனம், இந்த பாடலின் வரிகள் சொன்னது போல, ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். ஒவ்வொரு நாளும் நீதியிலே நம்மை நடத்துவார். இது சரியான வழி, இது இந்த வழி மோசமான வழி, இந்த வழி போகாதே, இந்த வழி போ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பசுமையான மேய்ச்சல் உள்ள ஆசீர்வாதமான இடங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அந்த முதல் வசனத்தை ஏசாயா 43:18-19 வாசித்து நாம் நிறைவு செய்வோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்தரம் போன நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆறுகளையும் வலு சர்ப்பம் நிறைந்த போராட்டம் நிறைந்த அந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்து நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்முடைய வருகை பரியந்தம் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் பலன் கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜாஷுவா டிவி நேயர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் கிரியை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். புதிய காரியங்களை செய்கிற தெய்வம் நீர் ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிற ஜனங்களுக்கு செய்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஜாஷுவா டிவி ஆசீர்வதியும் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். இதிலே பணிபுரிகிற, இதிலே ஆண்டவரே ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ராஜா, நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதன்படியாக கூட ஜாஷுவா டிவி நேயர்களை, ஜாஷுவா டிவியில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இந்த ஆசீர்வாத வேளையிலே சந்திக்கும்படியாக எங்களுக்கு பலன் கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.